இந்தியன் நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நமது இராணுவம் மிக திறமையான இராணுவமாக தற்போது செயல்பட்டு வருகிறது. நண்பர்களே, சீனாவிற்கென்றெல்லாம் நமது இராணுவம் பயந்து தயங்குவதில்லை. சீனா போருக்கு வந்தால் சீனாவே மிக கேவலப்படும் வகையில் அவர்களை ஓட ஓட விரட்டக்கூடிய தன்மை நம்மளிடம் அதிகமாக உள்ள. நண்பர்களே, கல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த தாக்குதலுக்கு பின் சீனா திபெத் பகுதியில் நம்ம நாட்டின் வடக்கு எல்லையோரமாக அதிகமான விமானங்களையும் பங்கர் குழிகளையும் வேண்டிய அளவிற்கான விமானப்படை தளங்களையும் அமைத்து தனது போர் விமானங்களையும் அங்கு நிறுத்தியுள்ளது. நண்பர்களே, அவ்வாறானால் நமது இந்தியாவை மிக எளிதில் சீனா தாக்கிவிடுமா என்ற ஒரு கேள்வி நம்மிடம் எழலாம். நண்பர்களே, இந்திய நியூஸ் வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவுசெய்து கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே லைக் பட்டனையும் அழுத்திடும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் நண்பர்களே, வீடியோக்கள் செல்லலாம். நண்பர்களே, தற்போது பாகிஸ்தான் நடந்து முடிந்த ஆபரேஷன் சிந்தூர் போரில் நீங்கள் பார்த்திருக்கலாம். பாகிஸ்தானில் உள்ள அதிகமான விமான தளங்களையும் தீவிரவாதிகள் பயிற்சி அளிக்கக்கூடிய முக்கியமான தளங்களையும் நமது இராணுவம் மிக துல்லியமாக தாக்கி அளித்தது என்பதனை நாம் கேள்விப்பட்டோம். இவற்றுக்கெல்லாம் முக்கிய காரணம் நமது நாட்டின் தொழில்நுட்பம். நாம் தனியார் நிறுவனத்திடமிருந்தும் நமது செயற்கைக்கோளை பயன்படுத்தியும் பெறப்பட்ட இந்த ஸ்பேஸ் பேஸ்டு சர்வேலன்ஸ் சிஸ்டத்தின் மூலம் எங்கெங்கே சீனாவின் ஆயுதங்கள் உள்ளன, எங்கெங்கே பாகிஸ்தான் என்னென்ன ஆயுதங்களை வைத்துள்ளன, எங்கெங்கே அது கப்பல்களை நிறுத்தி வைத்து நம்மளை தாக்குவதற்கு தயாராக இருக்கின்றது, எங்கேருந்து அது ஏராளமான ட்ரோன்களை நமது இந்தியாவிற்கு அனுப்பி கொண்டு இருக்கின்றது என்பதெல்லாம் நாம் சேட்டலைட் பேஸ்டு சர்வேலன்ஸ் மூலம் நாம் உடனடியாக தெரிந்து கொண்டு அந்த இடத்தை குறிவைத்து நமது விமானப்படை தாக்கியதை நாம் அனைவருமே கண்டு மிக பெருமைப்பட்டோம். நண்பர்களே, ஆகவே இந்த விதத்தில் நாம் சீனாவை தோற்கடிக்க வேண்டுமானால் சீனா என்ன நினைத்து கொண்டிருக்கின்றது என்றால், நம்மிடம் ஏராளமான ஆயுதங்கள் உள்ளன, உலகத்திலே மிக சிறந்த கப்பற்படை இருக்கிறது, உலகத்திலேயே மிக சிறந்த விமானப்படை வைத்துள்ளோம், ஆகவே இவற்றை வைத்து அமெரிக்காவையே நாம் தாக்குவதற்கு தயாராக கொண்டிருக்கும் போது இந்தியா எம்மாத்திரம் என்றெல்லாம் சீனா நினைத்து கொண்டிருக்கும். நண்பர்கள், ஆனால் அது அவ்வாறு அல்ல என்று நமக்கு நன்கே தெரியும். நண்பர்களே, ஏனென்றால் நம்மிடம் விமானங்கள் சீனாவிலிருந்து பறந்து வர வேண்டும் என்றால் திபெத் பகுதி வழியாக பறந்து வந்து லடாக் பகுதியோ அல்லது அருணாச்சல பகுதியோ அல்லது சிக்கிம் பகுதியோ அதை முதலில் தாக்கி அதை பிடிப்பதற்கு முயற்சிக்கும். இந்த விமானங்கள் எல்லாமே நாட்டின் மிக உயர்ந்த மலைப்பகுதியான திபெத் போன்ற பகுதியிலிருந்து தான் அதனுடைய விமானங்கள் கிளம்பி வர வேண்டும். நண்பர்களே, அந்த விமானப்படை தளங்கள் எங்கெங்கே உள்ளன, எத்தனை விமானங்கள் அந்த விமானப்படை தளத்தில் உள்ளன, எந்த வகையிலான விமானங்கள் அங்கே உள்ளன, என்னென்ன ஆயுதங்களை பொறுத்து வைத்திருக்கிறார்கள் போன்ற அனைத்து விவரங்களையுமே நம்மிடம் தற்போது பாக்கெட் நோட்டில் எழுதி வைத்திருப்பது போன்று நமது விமானப்படை மனப்பாடமாக மனதில் எழுதி வைத்துள்ளது. நண்பர்களே, நம்மிடம் 600 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய ருத்ரம் 4 என்ற மிசைல் தயாராகிவிட்டது. ருத்ரம் 1 என்ற மிசைலானது ஆன்டி ரேடியேஷன் மிசைல் என்று கூறுகிறோம். சுமார் 160 கிலோமீட்டர் வரை சென்று எங்கெங்கு இராணுவம் சம்பந்தமான ஆயுதங்கள் இருக்கின்றனவோ, எந்திரங்கள் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் கண்டுபிடித்து அளிக்கக்கூடிய ஒரு மிசைல் தான் ருத்ரம் 1 என்று சொல்லக்கூடிய மிசைல். அடுத்தபடியாக ருத்ரம் 2 என்று சொல்லக்கூடிய மிசைல், இவை 250 முதல் 300 கிலோமீட்டர் வரை பறந்து சென்று எங்கெங்கு விமானங்கள் இருக்கின்றனவோ, ஏனென்றால் விமானங்களிலிருந்து ரேடியேஷன் வேவ்ஸ், ஹீட் வேவ்ஸ் வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் அவற்றை கண்டிருந்து உடனடியாக இந்த ருத்ரம் 1 என்ற மிசைல் தாக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் தரையில் உள்ள இலக்குகளையும் பங்கர்ஸ், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் மற்றும் விமானப்படை தளங்கள் போன்ற அனைத்தையுமே இவை சுக்குநூறாக்கி தாக்கவுள்ள ஆயுதம் இந்த ருத்ரம் 2 என்று சொல்லக்கூடிய ஏவுகணை. நண்பர்களே, அதற்கடுத்தபடியாக ருத்ரம் 3 என்ற ஏவுகணை கண்டுபிடிக்கப்பட்டு அவையும் தற்போது நமது விமானப்படையில் சேர்க்கப்படக்கூடிய நிலையில் உள்ள. நண்பர்களே, இவை 550 முதல் 600 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைல். நண்பர்களே, ருத்ரம் 2ம் ருத்ரம் 3ம் ஹைப்பர்சோனிக் மிசைல்கள். ஒரு மணிக்கு மாக் 5 என்ற வேகத்தில் செல்லக்கூடியது. இவை நம் விமானங்களிலிருந்து இலக்கை நோக்கி செலுத்தி தாக்கக்கூடிய ஏர் லான்ச்டு பலிஸ்டிக் மிசைல் என்று கூறுகிறோம். நண்பர்களே, இவற்றை குவாசி பலிஸ்டிக் மிசைல்கள் என்றும் கூறுவார்கள். விமானத்திலிருந்து இவை அனுப்பும்போது ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரை
பூமிக்கு அருகிலேயே மேல் மட்டத்தில் பறந்து சென்று கொண்டிருக்கும். பின்பு அவை வேகமாக சென்று மாக் 5 என்ற வேகத்தில் சென்று இலக்கினை அடையும் போது மாக் 1 என்ற வேகத்தில் சென்று அந்த இலக்கினை கட்டாயம் தாக்கும் நண்பர்களே. இவற்றை வேண்டும் பொழுது நாம் இவற்றின் திசையை மாற்றி மாற்றி அனுப்புவதால் இவற்றின் வேகத்தையும் திசையை மாற்றக்கூடிய தன்மையையும் வைத்து இந்த மிசைலை எந்த விதமான பாதுகாப்பு அமைப்பும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்று கூறுகிறார்கள் நண்பர்களே. அதற்கடுத்தபடியாக ருத்ரம் 4 என்று சொல்லக்கூடிய மிசைல் தயாரிக்கப்பட்டு தற்போது அது சோதனை செய்யப்பட்டு வருகிறது நண்பர்களே. இது 1500 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய ருத்ரா 4 என்று சொல்லக்கூடிய இந்த ஏவுகணையானது சப்சோனிக் ஸ்பீடில் செல்லக்கூடியது. ஆனால் ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் மிசைல் மாக் 5 என்ற வேகத்தில் வேகமாக சென்று கொண்டு இருக்கும்போது மாக் 5 என்ற வேகத்தில் ஒரு மணிக்கு மாக் 5 என்ற வேகத்திற்கு செல்லும்போது அது நாம் ஹைப்பர்சோனிக் என்று கூறிவிடுகிறோம். ஹைப்பர்சோனிக் மிசைலாக இருந்தாலும் இவை சப்சோனிக் வேகத்தில் இறுதியில் சென்று கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவை சப்சோனிக் மிசைலாக ஏர் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலாக இருப்பதால் இவற்றை திறனையும் நாம் கூட்ட முடியும், குறைக்க முடியும். அதே போன்ற திசையையும் நாம் மாற்ற முடியும், மேனோவரபிலிட்டி என்று கூறுவார்கள். ஆக 1500 கிலோமீட்டர் தொலைவு வரை இவை பூமிக்கு அருகிலேயே சென்று கொண்டிருப்பதால் மாக் 5 என்ற வேகத்தில் சென்று கொண்டிருப்பதால் மாக் 5 என்றால் குறைந்தது ஒரு 6150 கிலோமீட்டர் ஒரு மணிக்கு என்ற வேகத்தில் செல்லக்கூடிய இந்த மிசைலை சீனாவின் எந்த விதமான பாதுகாப்பு அமைப்பும் தடுத்துவிட முடியாத நண்பர்களே. ருத்ரம் 4 என்ற ஏவுகணை மூலம் நாம் நமது எல்லை பகுதியில் சீனாவின் திபெத் பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அனைத்து வகையான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பினையும் விமானத்தளத்துள்ள விமானங்கள் அனைத்தையும் அவரது சீனாவை தாக்கி தடுத்து விட முடியும் நண்பர்களே. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், நம்மிடம் தான் பிரம்மோஸ் மிசைல் உள்ளது, அது 800 கிலோமீட்டர் 1500 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய மிசைல்களை நாம் தயாரித்து விட்டோமே, அவற்றிலும் ஏர் லான்ச்டு மிசைல்கள் 800 கிலோமீட்டர் தொலைவிற்கு செல்லக்கூடிய மிசைல் இருக்கின்றது, அவற்றை நாம் பயன்படுத்தலாமே என்ற ஒரு கேள்வி எழலாம். நண்பர்களே, அவை எடை அதிகம் உள்ளவை. 2500 கிலோ எடை உள்ளது பிரம்மோஸ் மிசைல், ஏர் லான்ச்டு மிசைல். அது மட்டும் இல்லாமல் அவற்றின் விலை மிக மிக அதிகம் நண்பர்களே. ஆகவே அவற்றை குறைந்த எண்ணிக்கை உள்ள அவற்றை பயன்படுத்தி நம்முடைய பணத்தை அதளவு செலவு செய்வதை விட வேண்டிய அளவிற்கு வேண்டிய நேரத்தில் வேண்டிய இடத்தில் மட்டுமே இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகள் பயன்படுத்தப்படும். பாலிஸ்டிக் மிசைல்கள் என்று கூறும்போது அவற்றை தயாரிப்பது மிக எளிது, மிக விரைவில் தயாரித்து விடலாம். அது மட்டும் இல்லாமல் அவற்றின் விலையும் மிக குறைவு நண்பர்களே. ஆகவே விமானத்திலிருந்து ஏர் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைல் என்று சொல்லக்கூடிய இந்த ருத்ரம் 4 என்ற மிசைலை நாம் பயன்படுத்துவதன் மூலம் சீனா நம்மை நோக்கி வைத்துள்ள விமானங்கள், வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகள், நம்மை தாக்குவதற்கு வைக்கப்பட்டுள்ள மிசைல் லான்ச்சர்ஸ், விமானத்தளங்கள், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆகிய எல்லாவற்றையுமே அடித்து நாம் காலி செய்து விட முடியும் நண்பர்களே. ஆகவே சீனா நினைப்பது போல் நம்முடைய மிக அதிக சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை இந்தியாவின் மீது அனுப்பி டெல்லியை தாக்கலாம், பாம்பேயை தாக்கலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தால் அவற்றையெல்லாம் தடுத்து அவர்கள் எல்லையிலேயே விலை செய்வதற்கான வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகள் நம்மிடம் மிக தயாராக உள்ளன நண்பர்களே. அதற்கான ரேடார்களும் மிக தயாராக உள்ளன. நீங்கள் முக்கியமாக ஒரு கேள்விப்பட்டிருக்கலாம், மிக சிறந்த 5ஆம் தலைமுறை ஸ்டெல்தி விமானம் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவை சேர்ந்த F-35 என்ற விமானம் பிரிட்டனும் வாங்கியுள்ளது. பிரிட்டன் அரபிக்கடல் பகுதியில் போர் ஒத்திகை செய்து கொண்டிருந்த போது அவற்றில் ஒரு விமானம் இந்தியாவிற்கு உள்ளே நுழைய ஆரம்பித்துள்ளது. இந்தியாவிற்குள் நுழைய ஆரம்பித்த அந்த F-35B என்று சொல்லக்கூடிய விமானம், இந்த விமானம் அப்படியே நேரடியாக செங்குத்தாக தரையில் இறங்கக்கூடியது, அப்படியே நேராக செங்குத்தாக மேலே கிளம்பக்கூடிய வகையிலான இந்த விமானம் நம்முடைய திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் சில பிரச்சனைகள் காரணமாக இறங்கியதாக கூறப்படுகிறது நண்பர்களே. அதுவரை நன்கு இருந்த அந்த விமானம், அதுவரை நன்கு அந்த செயல்பட்ட அந்த விமானம் திடீரென்று கோளாறு ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்று ஆராயும்போது சில முக்கியமான தகவல்கள் தற்போது ஊடகங்களில் பரவி வருகின்றன நண்பர்களே. இந்தியாவின் அனுமதியின்றி மிக சிறந்த விமானம் இந்தியா என்னதான் செய்துவிடும் பார்க்கலாம் என்ற ஒரு அர்த்தத்தில் அந்த F-35B என்ற தற்போது பிரிட்டனை சேர்ந்த அந்த விமானம் இந்திய பகுதிகளுக்குள் உள்ளே நுழைந்த போது இந்தியா உடனடியாக தன்னுடைய சிஸ்டத்தை வைத்து அந்த விமானம் என்ன விமானம் என்பதை உடனே கண்டுபிடித்து அந்த விமானம் செயல்பட விடாமல் அதனுடைய ரேடார் சிஸ்டம், அதனுடைய கம்ப்யூட்டர் சிஸ்டம், அதனுடைய மற்ற இயங்கக்கூடிய அனைத்து வகையான சிஸ்டத்துகளையும் ஜாம் செய்து விட்டதாக
ஒரு அறிக்கை வந்து கொண்டிருக்கின்றது நண்பர்களே. அவ்வாறு ஜாம் செய்வதால் அந்த விமானம் வேறு வழியின்றி திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் இறங்குவதற்கு அனுமதி கேட்டதன் காரணமாக அனுமதி வழங்கப்பட்ட அந்த விமானம் கீழே இறங்கியதாக கூறப்படுகிறது. மீண்டும் அது மேலே கிளம்புவதற்கான எந்த விதமான செயல்பாடுகளும் அந்த விமானத்தில் செயல்படவில்லை. அதனை இந்தியா முடக்கியதால் அனைத்து வகையான செயல்பாடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நண்பர்களே. அந்த அளவிற்கு 5ஆம் தலைமுறை விமானமாக இருந்தாலும் சரி, 6ஆம் தலைமுறை விமானமாக இருந்தாலும் சரி, சீனாவை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட 5ஆம் தலைமுறை 6ஆம் தலைமுறை விமானங்கள் இந்தியாவிற்கு உள்ளே நுழைய எத்தனித்தாலும் சரி, அவற்றையெல்லாம் அவர்களது எல்லையிலேயே கீழே விழும் வகையில் செய்வதற்கான தொழில்நுட்பங்கள் நமது இந்தியாவிடம் இருப்பதாக தெரிகிறது நண்பர்களே. நாங்கள் தான் இந்த F-35B விமானத்தை ஒன்றுமில்லாமல் செயலிழக்க செய்தோம் என்பதையெல்லாம் எந்த விதமான இன்ஃபர்மேஷனையுமே நமது முப்போடியிலும் வெளியே சொல்லாது நண்பர்களே. ஆனால் நமது பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அவர்களும் இந்த விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டார்கள். ஆனால் அதுதான் நடந்திருப்பதாக பெரும்பாலும் தகவல்கள் கசிந்து வருகின்ற நண்பர்களே. இந்த விமானம் எந்த விதத்திலும் கிளப்ப முடியவில்லை மேலே. அதனால் அவற்றை முழுமையாக பரிசோதனை செய்து அனைத்து வகையிலான செயல்பாடுகளையும் மீண்டும் புதுப்பித்த பின் தான் அந்த விமானத்தை பயன்படுத்த முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டு இருக்கின்ற நண்பர்களே. ஆகவே சீனாவின் விமானத்தளங்களை நமது நாட்டை நோக்கி வைத்துள்ள அனைத்து ஆயுதங்களையும் விமானத்தளங்களையும் உடனடியாக அளிப்பதற்கான ஏற்பாடுகள், அதற்கான ஆயுதங்கள் நம்மிடம் தயாராக உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோஸ் இதை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே.